கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனாகிய தேவன் எங்களோடு கூட பேசும்படியாக நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். அடியனை மறைத்து நீ பிள்ளைகளோடு கூட பேசும். நீ சொல்ல வந்ததை தெளிவாய் சொல்ல தேவனாய் கர்த்தர் அடியனுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். கேட்கிற பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான காரியங்களை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை இன்றைய நாளில நான் அந்த பிரசங்கத்துக்காக ஆயத்தமாகும் போது தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லணும் என்பதை குறித்து பேசும்போது எல்லாமே விசுவாசத்தினால் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசும்படி தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாம் விசுவாசத்தினாலதான். விசுவாசம் என்பது வேதாகம் முழுக்க ஆதி முதல் இறுதி வரை மிகவும் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒன்றாக வேதாகம் உரைக்கிறது. சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், சுவாசிக்கிறவளே பாக்கியவதி, சுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். துவக்கம் முதல் இறுதி வரை தேவனாய் கர்த்தர் விசுவாசத்தை மிகப்பெரிய மேன்மையான ஒன்றாக அவர் வைத்திருப்பதை பார்க்க முடியும். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் என்பதை அடிப்படையாக கொண்டு பவுலால் உரைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இந்த பகுதியில் இடம்பெறுகிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலான ஆசீர்வாதத்தை குறித்து பவுல் பேச ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலரை கடுமையாய் குற்றம் சாட்டுகிறார். அந்த குற்றம் சாட்டு என்பது பவுலுடைய வேதனை நிமித்தமாய் வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க 3 வசனங்களை இப்ப யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தினுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா, அவரு மிகுந்த ஒரு வேதனையோடு கூட தான் அந்த வார்த்தையை சொன்னதாக வேதாகமம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா பவுலுடைய வேதனை என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க 3 வசனங்களிலே, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. வேதனையினுடைய உச்சம். என் ஜனங்கள் சபிக்கப்படுவதை விட நானே சபிக்கப்பட்டு போயிடலாம். மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார். ஏனென்றால் ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை பார்க்க முடியல. மோசேனுடைய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரும் அதான் சொல்லிக்கிட்டே வர. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஏதோ சபை நடக்குது பிரதர், ஊழியம் நடக்குது பிரதர், நீங்க நினைச்சு கொள்ள முடியாது. உங்களுடைய சேட்டை, உங்களுடைய பிரச்சனை, நீங்க பண்ற எல்லா காரியத்தை குறித்து எங்களுக்குள்ள எவ்வளவு மனவேதனை உண்டாயிருக்கிறது என்பதை அங்கே பவுல் சொன்ன மாதிரி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனசாட்சிக்கு எவ்விதமா இருக்கிறார், சாட்சியா இருக்கிறார். என்னென்ன சேட்டை பண்றீங்க, என்னென்ன பேசுறீங்க, அதெல்லாம் எவ்விதமா எங்களை வேதனைப்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாக கர்த்தருக்குள்ளே ஊழியம் செய்கிற எல்லா தேவதாசர்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவளுக்குள்ள வேதனை இருந்தது. ஐயா இப்படி இருக்கிறானே, இவெல்லாம் விளங்காம இருக்கிறானே, விளங்காம போறானே அப்படிங்கிற வேதனை இருந்தது. ஏன்னா சொல்லி 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 என்ன செய்யறதில்ல, ஜனங்கள் கேட்பதே இல்லை. கேட்பதில்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க,
அவங்க வேதனைப்படத்தான் முடியுமே தவிர அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, வேற காரியங்களை செய்யவே முடியாது. இப்படி சாதாரணமா ஜனங்கள் அடிபணிஞ்சு போறாங்களே, அப்படிலாம் எங்களுக்குள்ள என்ன இருக்கும், வேதனை இருக்கும். இதெல்லாம் இப்படிதான் அங்க பவுல் எழுதுறாரு, மோசே எழுதுறாரு, கர்த்தருக்குள் இருந்த எல்லா தேவதாசர் எழுதுறாங்க. அந்த வேதனையுடைய உச்சத்துல சொல்றாரு இங்கே பவுல் 10ஆம் அதிகாரத்துல தேவ நீதி, நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதியின் 2 காரியத்தை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். தேவநீதி எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது அப்படி கேட்டீங்கன்னா, அது விசுவாசத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுவதாக அங்கே பவுல் எழுதுகிறார். 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க, மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். இது நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் என்ன செய்வான், எவைகளால, நியாய பிரமாணத்தினால, அதாவது அவன் செய்கிற கிரியைகளினாலே அவன் பிழைப்பான்னு யார் எழுதினா, மோசே எழுதினார். எங்க எழுதினார் பிரதர்? லேவி ராமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அவர் எங்க எழுதி இருக்கிறார் என்பது நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். மோசேயினுடைய வார்த்தையை கொண்டு வாசிக்கலாம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். அவைகளின்படி செய்கிற எவனும் அவைகளால் பிழைப்பான். மோசே சொன்ன வார்த்தை எடுத்து அப்படியே பவுல் இங்க சொல்றார். அப்ப மோசே என்ன சொல்ல வந்தார் என்பதை நல்ல பரிபூரணமாய் உணர்ந்துதான் யார் எழுதுறார், இவைகளை செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான், நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் அவைகளினால் பிழைப்பான். சரியானபடி கர்த்தரிடத்தில் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன் அந்த கிரியைகளினால் பிழைப்பான். இது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி அப்படின்னு எழுதுறார். அதுக்கு பின்னாடி சொல்றார் பாருங்க, அடுத்த வருஷத்துல விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது அப்படின்னு ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறார். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது அப்படின்னு ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பவுல் பேச ஆரம்பிக்கிறார். நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதிக்கும் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கும் பாத்தீங்கன்னா 5 காரியம் வேறுபாடு இருக்குது. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி யூதனுக்கு மாத்திரமே. அது யாருக்கு மாத்திரம்? ஒண்ணு, அது யூதனுக்கு மாத்திரம். விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி யாருக்கெல்லாம்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும். இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி யூதருக்கு மாத்திரம், விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி எல்லாருக்கும். இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை கொண்டு போய் ஒரு கிராமத்துல போய் நான் ஒரு காஸ்பலா சுவிசேஷமா அறிவிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு மண்ணு என்ன செய்யாது, புரியாது. நீங்க திரும்ப சொல்லக்கூடாது, எனக்கும் ஒரு மண்ணும் புரியாது. பவுல் சொன்ன மாதிரி பிரசங்கியா இருக்க வேண்டிய காலத்துல இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிற விசுவாசிகளை வச்சு என்ன செய்யறதுன்னு அவர் கேட்கிறாரு இல்லையா. என்னங்க இன்னும் குழந்தையாவே இருக்கிறையா? காலத்தை பார்த்தா நீ என்னவா இருக்கணும், பிரசங்கியார் ஆயிருக்கணும், போதகர் ஆயிருக்கணும். ஆனா நீ இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிறன்றார், குழந்தையாவே இருக்கிறன்றார். அப்ப பால் குடிக்கிற குழந்தை என்ன செய்யும் பிரதர்? அது வெறும் பாலுக்கு மட்டும்தான் ஆசைப்படும். எப்படி இந்த கிறிஸ்தவங்க சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உலக பிரகாரமான காரியத்தையே கேட்கிறாங்களா. ஆண்டவர் எனக்கு அறத்தாரம், வீட்டை தாரம், பைக்கை தாரம், எனக்கு வேலையை தாரம், எனக்கு இதை தந்துரும் அதை தந்துரும் கேட்கிறான் இல்லையா. அவன் தான் பைபிள் வசனத்தின்படி பால் குடிக்கிற குழந்தை. காலத்தை பார்த்தா போதகனா இருக்க வேண்டியவன் இன்னும் இப்படிதான் இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொல்லிடுறாங்க, கொஞ்சம் கவனிங்க. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி யூதனுக்கு மாத்திரம், விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி யாருக்கெல்லாம்? அது எல்லாருக்கும். 2வது, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி கிரியைகளினால் உண்டாகிற நீதியா இருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி அப்படி இல்லை, விசுவாசத்தினால் மட்டுமே உண்டாகக்கூடிய ஒன்றா இருக்கிறது. நான் ஏன் அந்த மட்டுமேங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதி என் கிரியைகளை அடிப்படையாக கொண்டது. விசுவாசத்தினால் ஆகும் நீதி விசுவாசத்தினால் மாத்திரமே நமக்குள்ள நடப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 3வது பாத்தீங்கன்னா அது சுயநீதி. 1வது என்னது? சுயநீதி. இங்க பவுல் சொல்லும்போது கூட சொன்னார் இல்லையா, சுயநீதியை நிலைநாட்ட விரும்புகிறபடினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். நான் எப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன்,
ரோட்ல போகிற ஒரு பாவியோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா நான் யாரு? பாவியிலும் பிரதான பாவி. அப்ப ஊழியம் பிரதர், உலகத்தில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது, ஊழியமே செய்யாத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. காலையில் 5 வீடு சந்திச்சு மத்தியானம் நல்லா சாப்பிட்டு உறங்கி சாயந்தரம் ஒரு 5 வீடு பார்க்கிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோல்னா பேக்கை தூக்கி பாட்டிட்டு ஒரு கையில ஒரு பேக் அக்கில் வச்சுட்டு ரோட்ல ஓடி நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். அவர்களோடு நம்ம ஊழியத்தை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம பெரிய ஊழியக்காரங்க. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா எதை மேன்மை பாராட்டுறது? நான் ஒரு ஊழியமும் செய்யலன்னு என்ன செய்யணும்? இல்லைங்களே. நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி சுய நீதியை நிலைநாட்டுது. இது அப்படி அல்ல, இது தேவ நீதியை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. 4வது பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் உண்டாகிற நீதி தேவனுக்கு கீழ்ப்படிய முயற்சிக்கிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்ற நினைக்கிறவன் கர்த்தருக்கு கீழ்ப்படி என்ன செய்யறான்? முயற்சிக்கிறான். முடியுதா முடியல, 2வது முயற்சிக்கிறான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதை முற்றிலுமா தள்ள முடியாது என்பதை இவ்வளவு சொல்ல வரேன். பவுலா தான் சொல்ல வர்றார். முயற்சிக்கிறான். தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, இது தேவனை தொழுது கொள்ள வைக்கிறது. என்ன பண்றது? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்களா? அங்க கீழ்ப்படிய முயற்சிக்கிறான், இங்க அப்படி இல்ல. அவனுக்கு எந்த கில்ட்டி கான்சியஸும் இல்ல. அவன் பாவியாகவே இருந்தாலும் தேவனை தொழுது கொள்றதுக்கு எங்க வரான்? கத்தடத்துல ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, எந்த தடையும் இல்ல. அங்க அப்படி இல்ல. ஐயா நீ பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை தேடணும். இங்க அப்படி அல்ல. இங்க தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தம் என்பது காரணம் அல்ல, யார் வேணாலும் என்ன செய்யலாம்? தேவனை. அங்க நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி எப்படின்னா, கிரியைகளின் அடிப்படையில் ஒருவேளை அவங்க என்னெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லிச்சோ அதெல்லாம் சொன்னவன் தான் தேவனை தொழுது கொள்ள எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தகுதி உள்ளவனா இருக்கிறான். அது தசமபாகம் செலுத்தணும்னு சொல்லிச்சுன்னா தசமபாகம் செலுத்துறவன் மட்டும்தான் இங்க வரணும், ஆலயத்துக்குள்ள வரணும். அப்படி உங்களுக்கு சட்டம் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப 10% கூட இருக்க மாட்டீங்க. எனக்கு இருக்க 90% என்ன செய்யல, தசமபாகத்தை ஆண்டுக்கு செலுத்தல. 10% தான் இங்க உட்காந்துருப்பீங்க. அப்ப இங்க என்ன பிரதர்? நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நான் நிறைவேற்றலனாலும் என்னை தேவனை நான் தொழுது கொள்வதற்கு எனக்கு தடை வரல. யூதனும் தேவனை தொழுது கொள்றான், கிரேக்கனும் தொழுது கொள்றான், கத்தரை அறியாத புறஜாதிகாரனும் வந்து என்ன செய்யலாம்? சர்வீஸ்ல கத்தரை தொழுது கொள்றதுக்கு என்ன செய்யலாம்? உட்காரலாம். ஏன் பிரதர்? இது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி அப்படி நடந்தது. கடைசி 5வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி பெருமையை உண்டாக்குது. நான் இப்படி எல்லாம் வாழ்றேன் அப்படின்னு பெருமை வந்துருது. யாருக்கு? அத்தனை திரும்ப சொன்னேன். நம்ம எப்பவும் மற்ற மனுஷனோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு பெருமை வரும். அவனை விட நான் பரிசுத்தவான், அவனை விட ஜெப வீரன், அவனை விட நல்லா ஊழியம் பண்றேன், அவனை விட நான் கர்த்தருக்கு அதிகமா நினைச்சிறேன் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்த்தா தெரியும், ஐயா எதுவுமே இல்லையா, என் நீதி என்ன பிரதர்? அது கந்தையிலும் மோசமான நீதியா இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் படி வாழுகிற எல்லாரும் அந்த நீதியை நிறைவேற்றின எல்லாரும் பெருமை உள்ளவனா இருந்தான். செபிக்கும் போது கூட சொன்னான், நான் அவனை மாதிரி இல்லைன்னா. கேட்டுதானே? ஒருத்தன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு தூரத்துல நின்று ஆண்டவரே கிட்ட வர்றது கூட நான் பார்த்துருவான் அல்ல, நான் பாவியிலும் பிரதான பாவியும் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவன் சொன்னா நான் அவனை மாதிரி இல்லைன்னா. ஏன் பிரதர்? இது நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவனுக்கு பெருமை வந்துச்சு. ஆனா விசுவாசத்தின் நீதியை நிறைவேற்றுகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனை மாத்திரம் தான் மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே எதன் அடிப்படையானது? என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே எதன் அடிப்படையானது? விசுவாசத்தின் அடிப்படையானது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் யாரு கொடுத்தது? என் சுகம் யாரு கொடுத்தது? என்னுடைய பலன் யார் கொடுத்தது? என்னுடைய பினான்சியல் ஆசீர்வாதங்கள் யார் கொடுத்தது? என்னுடைய படிப்பு யார் கொடுத்தது? நான் படிக்கலனாலும் ஞானவானா இருக்கிறேனே, அந்த ஞானத்தை எனக்கு யார் கொடுத்தது? ஆள் பலத்தை யார் கொடுத்தா? அதிகார பலத்தை யார் கொடுத்தா? பணபலத்தை யார் கொடுத்தா? என்னை யார் இப்படியாக உயர்த்தி வைத்திருக்கிறா? எங்க தேடினாலும்
கர்த்தர் என்பதை தவிர்த்து, தேவன் என்பதை தவிர்த்து வேற ஒன்னையுமே சொல்ல முடியாது. இது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியாயிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை குறித்து மோசே எழுதியிருந்தாரியா, இவைகளை செய்கிறவன் இவைகளாலே பிழைப்பான் சொன்னாரு. அப்ப அதுதான் மோசே புரிந்து கொண்ட தேவ ஞானமா பிரதர் நீங்க கேட்க கூடாது. நான் இந்த செய்தி ஆயத்தமாக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சார் பைபிள்ல. அப்ப மோசேனுடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதானா? என் வீட்டிலங்கம் அவன் உண்மை உள்ளவனாரு, எனக்கு அவன் வேறையா? மிரியாமே நீ வேற, நீ ஊழியக்காரியா இருந்தாலும் நீ வேற, நீ ஆரோனமாறு அழைக்கப்பட்டிருந்தாலும் நீ வேற, எனக்கு மோசே ஸ்பெஷல் அப்படின்னாரு இல்லையா? அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா பிரதர்? இருக்குது, கண்டிப்பா இருக்குது. கர்த்தர் சிலரை குறிச்சு அப்படிதான் வச்சிருப்பார், இவன் எனக்கு ஸ்பெஷல். அப்ப அவ்வளவு ஸ்பெஷலா மோசே தேவனாய் கர்த்தர் பாராட்டினாரு, ஸ்பெஷலா வச்சிருந்தாரு. எனக்கு அவன் வேறையான்னாரு, நான் அவனோடு முகமுகமா பேசுவேன், உனக்கு தரிசனத்தின் மூலமா இடைப்படுறது உண்மைதான், நீயும் தீர்க்க தரிசி என்பது உண்மைதான். ஆனா உன்கிட்ட பேசுறமா நான் மோசேட்ட பேசல, பேசுறதுல கூட டிஃபரன்ஸ் இருக்குது, நான் அவனோடு முகமுகமாய் பேசுகிறேன்னாரு. அப்படிப்பட்ட மோசேனுடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்திருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எவ்வளவு ஆழமா மோசே கர்த்தராகிய தேவனை குறித்து, வருங்காலங்களை குறித்து, ஒருவேளை வரப்போகிற 2ஆம் வருகை குறித்து மோசே அறிந்திருந்தான் என்பதற்கு சாட்சிகள் இருக்குது. அவன் எவ்வளவாய் புரிந்திருந்தான் என்பதற்கு விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியை இங்க பவுல் என்ன சொல்றான்னு காமிச்சிட்டு மோசே என்ன புரிஞ்சிருந்தார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படி நான் விரும்புகிறேன். இப்ப திரும்ப அகைன் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கலாம். விசுவாசத்தின் ஆளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. இன்னும் வசனம் முடியல, 2 கேள்வியோடு துவங்குறார் விசுவாசத்தினாலாக நீதியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அந்த 2 கேள்வியோடு முடியல, இன்னும் பின்னாடி என்ன இருக்குது அதனுடைய தொடர்ச்சி என்பது இருக்கிறது. இப்ப முதல் கேள்வி என்ன பிரதர்? இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவன் யார்? சுவாசத்தினால் ஆகும் நீதியை பெறுவதற்கு நீயா போய் மேல போய் உனக்காக இயேசு கிறிஸ்துவ இறங்கி வர பண்ணினேன்னு கேட்கிறார். கேள்வி புரியுதா? இயேசு கிறிஸ்துவ நீங்க தான் போய் மேல இருந்து கூட்டு வந்தீங்களா? நீங்களா கூட்டு வந்தீங்க? இல்ல உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை வரவழைத்து அந்த நீதியை பெறுவதற்காக நான் தான் போய் அவரை கூட்டிட்டு வந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒத்தனும் சொல்ல முடியாது. அவர் நமக்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். சொந்த குமாரன் என்றும் பாராதபடி தேவனாய் கர்த்தர் அவர் அனுப்பி வைத்தார் உங்களுக்காக, எனக்காக. நீங்க ஒன்னும் முயற்சிக்கல, நீங்க ஒன்னும் யாரை கூட்டுறதுக்கு ரொம்ப என்ன செய்யல, அரும்பாடு படல, கடும்பாடு படல இயேசு கிறிஸ்துவ மேல இருந்து இறங்கி வர பண்ணதுக்கு. அதே மாதிரி உங்களுக்காக மரிச்சார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு என்ன தந்துச்சு? அவருடைய உயிர் தெழுதல் நமக்கு என்ன தந்துச்சு? இப்ப சொல்லுங்க பாப்போம். 2 ஒண்ணுதான் சொல்லாங்க, 2 வேற வேற. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஒரே ஒரு சவுண்ட் கேக்குது, நமக்கு பாவ மன்னிப்பை தந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். அப்படி உயிர் தெழுதல் என்ன பண்ணுச்சு? சரி வாஸ்தவம், வசனத்தை வாஸ்தவம். ரோமர் 4 அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் 2 சேர்ந்துதான் ஒரு பெரிய தேவ நோக்கத்தை நமக்குள்ள நிறைவேற்றுச்சு. அவருடைய மரணம் என் பாவத்தை மன்னிச்சது, அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை நீதியாக மாற்றியது, தேவ நீதி எனக்குள்ள என்ன பண்ணிச்சு? வெளிப்படுத்தினது. 2 சேர்ந்துதான் அந்த விசுவாசத்தினாலாக நீதி நமக்குள்ள பேலன்ஸ் செய்யும். ஆனாதான் 2ஐயும் சேர்த்து எழுதினார். அவரை இறங்கி வர பண்ணவன் யாரு? ஒருத்தனும் இல்ல. நீ போய் தான் மேல போய் அவரை கூட்டிட்டு வந்தியா? கிடையவே கிடையாது. நீ அதுக்காக என்ன பிரயாசப்பட்ட? ஒன்னும் பிரயாசப்படல. 2வது மரிச்சாரியா? உனக்காக தான் மரிச்சாரு. அவரை பாதாளத்துக்கு இறங்கி நீ தான் மேல ஏறி வர பண்ணியா? அதுவும் நீ பண்ணல. அதுவும் யார் அவரை உயிரோடு எழுப்பினாரு? பிதாவாகிய தேவன் எழுப்பினார். அப்ப நல்லா கவனிங்க, தேவ நீதி நமக்குள்ள நிறைவேற்றப்படுதுன்னா நான் நீதிமானா மாறினா 2ம் சேர்ந்தா நடக்குது. 1 அவருடைய மரணம், 2வது அவருடைய உயிர் தெழுதல். 2லுமே உன் பங்கு கிடையாதுன்றார்.
அந்த 2 கேள்வியோட அர்த்தம். அப்ப எதன் அடிப்படையில் பிரதர் நீ ஒண்ணுமே பிரயாசப்படல, ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில அந்த நன்மைகளை நீ பெறுகிற, இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. நீ ஒன்னும் கஷ்டப்படலன்ற, நீ ஒண்ணு மேல போய் கூட்டிட்டு வரல, நீ ஒண்ணு உயிரோடு எழுப்பல. அந்த இயேசு கிறிஸ்து வந்து மரித்ததற்கும் உயிரோடு எழும்பியதற்கும் உன்னுடைய பங்கு கிடையவே கிடையாது. அப்ப இதைத்தான் சொன்னாரா பிரதர்? இல்ல, இது அதை விட இன்னும் ஆழமானது. அதனால அங்க சொல்லி முடிச்சார். என்ன முடிச்சார்? 7ஆம் வசனத்தோட கடைசி வார்த்தை சொல்லுகிறதும் அன்றி அப்படின்னு முடிச்சார். சொல்லிட்டு இப்ப என்ன சொன்னார் பாருங்க 8ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே தேவ நீதி அப்படின்னு ஒன்ன நீ பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி போய் அவரை இறங்கி வர பண்ணி அவரை தரிசித்து, அதே போலதான் சொன்னார், தரிசித்து வாழாம விசுவாசித்து வாழுனார். அதே போலதான் சொன்னார், தரிசித்து வாழாம விசுவாசித்து வாழுனார். அப்ப பிரதர் மேல இருந்து இயேசு கிறிஸ்து இறங்கி வர பண்ணி அவர் எனக்கு நேரடியாய் பிரத்யட்சமா எனக்கு காட்சி தந்து அவர் என்கிட்ட என்ன அப்படியே கரம் பிடிச்சு 2 பக்கம் என்ன டெய்லி கூட்டிட்டு போகணுமா பிரதர்? இல்ல, அத ரொம்ப சமீபமாக்கிட்டார். உனக்கு எப்படி சமீபமாக்கினாரு? இப்ப 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன்னுடைய வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அங்க அழகா பவுல் சொல்றார், ஐயா அப்படியெல்லாம் நீ ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, உனக்கு ரொம்ப சமீபமா இருக்குது. வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து உன் வாயிலும் எங்க இருக்காரு? இருதயத்திலும் இருக்கிறார். பவுல் பிரதர் இவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா மோசேக்கு அப்படி தெரியல. அவர் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதியை குறித்து பேசிட்டு போயிட்டார் நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. இதை குறித்து எவ்வளவு அழகா அங்கே மோசே பேசுறார் என்பதை காண்பிப்பதற்கு தான் இப்ப உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி அதுல வருகிற 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறீங்க. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அதில் வானத்தில் உள்ளதும் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னார். எந்த வார்த்தை சொன்னார் பிரதர்? வாசிக்கலாமே 10ஆம் வசனத்திலிருந்து. உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற இந்த கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. கட்டளைகள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லிட்டு சொன்னாரு. அது உனக்கு மறைபொருளாய் அல்ல, தூரமானதுமாயும் அல்ல. யாருங்க பைபிள் படி வாழ முடியும்னு கேட்காதீங்க. யாருமே பைபிள் படி வாழ முடியாதுன்னா கர்த்தர் பைபிள் ஒண்ணு, இந்த வேதாகம் ஒண்ணு உங்களுக்கு எனக்கும் தரமாட்டாரு. அது வாழ முடியும் தந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்து காட்டின ஏராளமான சாட்சிகள் இந்த வேதாகமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொன்னார், உனக்கு ஒன்னும் அது பெரிய மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்லன்னு சொல்லும் போது சொன்னாரு, வானத்துக்கு ஏறி, அதான் சொன்னார் 12ஆம் வசனத்துல, வானத்தில் உள்ளதல்ல, அங்கிருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையை கொண்டு வர வேண்டிய அவசியம். அப்ப மோசே அறிந்திருந்தாரா பிரதர்? அவர் அறிஞ்சிருந்தார். எப்படி ரட்சிப்படுறது தெரியும், எப்படி விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி வெளிப்படுது அவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் பிரதர் கீழ்ப்படியை சொன்னார்? கீழ்ப்படியை சொல்லுவதும் தேவனுடைய வார்த்தையாகத்தான் பவுலும் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் வேற பிரதர், விசுவாசம் வேற பிரதர். இந்த ரெண்டுக்கு நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரெண்டையும் சேர்த்தான் தேவநாயகத்தின் அழகா போதிக்கிறாரு. ஆனா நிறைய பேருக்கு தான் அது என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, ஏதோ வானத்தில் உள்ளதல்ல. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்ப யாரு? வார்த்தையா இருக்கிற தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏதோ வானத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதியா. அது உனக்கு சமீபமா இருக்கிறது, உன் நெருக்கமா இருக்குது, உனக்கு மறைபொருளாய் ஒண்ணு இல்ல, அது நேரடியாய்த்தான் இருக்குது என்பதை குறித்து மோசே சொல்லிட்டு இன்னும் அடுத்த வசனத்துல சொல்லார் பாருங்க. 13ஆம் வசனத்துல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு
எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வரத்தக்கவன் யார் என்று சொல்லத்தக்கதாக. அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல, ரொம்ப தூரத்தில் இருக்கு நினைச்சுக்காத, எங்கோ கஷ்டப்பட்டு கொண்டு வர நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். எல்லாம் உனக்குள்ளதான் இருக்குன்ற, உன் வாயில் இருக்கு, உன் இருதயத்தில் இருக்கு. மரணமும் ஜீவனும் உனக்குள்ளதான் இருக்கு, நன்மையும் தீமையும் உனக்குள்ளதான் இருக்கு. ரெண்டையும் உனக்கு முன்னாடி வச்சிட்டேன்னாரு. பாடும்போது நிறைய பேரை பார்த்தேன், நல்லா ரசிச்சு அதை பாடிட்டு இருந்தீங்க. காகங்களை பாரியா, பறவைகளை பாரு, அது ஒண்ணு என்ன செய்யல, கஷ்டப்படல, பிரயாசப்படல அப்படின்னு சொல்லும் போது நான் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. காட்டு புஷ்பத்தை பாரியா, அது ஒண்ணும் நூல் நோக்கல அப்படிலாம் பாடும்போது ஒரே ரசனை உங்களுக்கு அப்படியே ரசிச்சு கேட்டே இருந்தீங்க. நான் என்ன யோசனை தெரியுமா, காக்கா பாவம் பண்ணல, அதனால அதுக்கு நோக்க வேண்டிய வேலை இல்லை, அதுக்கு பிரயாசப்பட வேண்டிய வேலை இல்லை. காகம் என்ன செய்யல, கேட்டுதானே சொல்லு, கேட்டுதானே. மனுஷன் பாவம் பண்ணா ஆண்டு சொன்னா நெத்தியில் இருக்கிற வேர்வை சிந்தாம உனக்கு என்ன கிடைக்காது? பிரதர், நெத்தியில் இருக்கிற வேர்வை சிந்தாம உழைக்காம படுத்துக்கிட்டு ஒரு மனுஷனாலும் சாப்பிட முடியாது. அது அவன் பாவம் பண்ணா தேவன் அவனுக்கு விதிச்ச சாபமாயிடுச்சு. பிள்ளை பேரு பெறும்போது உனக்கு வலிக்குதான் செய்யும் அப்படின்னு சாபத்தை என்ன பண்ணாரு, பெண்களுக்கு கொடுத்தாரு. வலி இல்லாமலாம் பிள்ளையை பெற்றுக்க முடியாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அது வந்து சாபமாக தேவனாய் கர்த்தராலே கொடுக்கப்பட்டுச்சு. காக்கா பாவம் பண்ணல, அதனால அதுக்கு பிரயாசப்பட வேண்டிய வேலை இல்லை, நல்லா ரெகுலரா அழகா போஷிக்கப்படுது. எனக்குள்ள அப்படி என்ன ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அடுத்து என்ன ஓடுது, இப்போ வசனத்தான பாட்டு எழுதியிருக்கிறாரு. அப்ப பாட்டுல ஆண்டு தானே அந்த வசனத்தை சொன்னாரு. காகங்களை பாரு சொன்னது யாரு? காகங்களை பாருன்னு அவர் தானே சொன்னாரு. காட்டு புஷ்பத்தை பாருன்னு அவர் தானே சொன்னாரு. அது நூக்கிறது இல்லை நேருதில்லைன்னு சொன்னது யாரையா? அவர் தானே சொன்னாரு. அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த உடனே வந்துச்சு, நீங்கள் அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அப்படின்னு. கேட்டா என்னங்க, அவர்களை காட்டிலும் விசேஷித்தவங்க. தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவளா இருக்கிறோமா அப்படின்னு அடுத்த கேள்வி எனக்குள்ள எழும்பிச்சு. உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள்? குண்டோட மொத்த குடும்பத்தையும் தகப்பனையும் பிள்ளைகளையும் ஒன்னா வச்சு ஜீப்ல ஒரு எரிச்சானே, அவனை பார்த்து ஐயா நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரா? அந்த காலகட்டத்தில் ஐயா எரிக்கும் போது அந்த லோக்கல் ஏரியாவில் கவுன்சிலா இருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்து கர்த்தர் நீங்க விசேஷித்தவங்க சொல்லுவாரு. ஐயா அவருக்குள்ளே வாழ்ந்து அவருக்குள்ள அர்ப்பணிச்சு ஆண்டவரே நீர் எனக்கு போதுன்னு ஒரு கூட்டம் வாழுது பாருங்க, அதுதான் தேவனுடைய பார்வையில விசேஷித்தது. அந்த விசேஷித்தவர்களுக்கு தான் அந்த ஆலோசனை. எதை பார்த்து காக்காவை பாரு, கழுதையை பாரு. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, பாவியா இருக்கிற மனுஷன் அதை பார்க்க முடியாது. பாவத்து நிமித்தம் தள்ள தண்டனை தான் நெத்தி வேர்வை எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊழியமே பண்ணாலும் காலாட்டெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது இல்ல, ஓடணும்ல, உழைக்கணும்ல. ஐயா அதை போய் செய்யணும்ல. ஐயா வாட்ஸ்அப்ல இருந்து ஊழியம் பண்றான் ஒரு கூட்டம், எவ்வளவு நாள் ஊழியம் பண்ணுவேன்? வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு கூட்டம் ஊழியம் பண்ணுது, அதுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வர லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இத்தனை இத்தனை எம்னு நினைச்சுறாங்க ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அத்தனை ஃபாலோயர்ஸும் கிடையாது, அத்தனை பேரும் கிடையாது. ஆனா அந்த வாட்ஸ்அப் ஊழிய கூட்டத்தை விட கர்த்தர் நீ ஆசீர்வாதமா வச்சு. ஏன்னா நான் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவன். சாட்சியா சொல்றேன், பெருமையாலாம் சொல்லல. அவரை காட்டிலும் பிளஸ். கர்த்தர் என் கூட இருக்கிறார், பயணிக்கிறார், போற இடத்துல வாசல் திறக்குது, போற இடத்துல ஒவ்வொரு காரியமும் நடக்குது. அப்ப தேவனாய் கர்த்தர் என்னை அவ்விதமாய் நடத்துறார். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, அந்த விசேஷித்த லிஸ்ட்ல நீங்க வரணும். அப்ப தேவனாய் கர்த்தர் ஐயா மோசே அது அறியாம இருந்தாரா பிரதர்? இல்ல, எல்லாம் உன் வாயில கொடுத்துட்டேன் ஐயா, உன் வார்த்தையில தான் எல்லாமே இருக்குது, உன் வாய்க்குள் இருக்குது, உன்னோட இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எப்ப சொன்னாரு பிரதர்? பழைய ஏற்பாட்டிலே சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரித்து உயிர் தெழும்பிய அந்த காலகட்டத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை எடுத்து உன் இருதயத்தில் எழுதி அந்நாட்களுக்கு பிற்பாடு உன் இருதயத்தில் எழுதி நான் உனக்கு தேவனா இருப்பேன், நீ எனக்கு ஜனமா இருப்பேன். அத மோசே அவர் காலத்திலே சொன்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் உன் வாயிலும் இருதயத்தில் இருக்குன்னாரு. ஒரு டயலாக் ஒன்று ஜோம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே நான் அறிந்து செஞ்சேன், அறியாம செஞ்சேன். நீ அறியாம சொரியாமலாம் ஒரு பாவத்தையும் பண்ணல, எல்லாத்தையும் அறிஞ்சுதான் செஞ்ச. டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது.
ஏதோ பாட்டி ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போச்சுங்கிறதுக்காக நான் அறிந்து அறியாமல் செஞ்ச பாவம், நீ அறியாமல் செஞ்ச பாவம் ஒன்று சொல்லலாம். நீ சொல்லுவா ஒன்னு சொல்லு, இதை நான் அறியாம தான் பாவம் பண்ணேன்னு சொல்லு. எல்லாம் அறிஞ்சுதான் பண்ணோம். சில சின்ன சின்ன காரியங்கள் தான் ஒருவேளை பைபிள் வசனம் சொல்ல தெரியாம பாவம் பண்ணிருமே தவிர மீதி அனைத்து பாவமே எனக்கு நல்லாவே தெரியும், பிறவியிலே தெரியும். பாவத்துல கர்ப்பம் தரிக்கப்பட்ட நமக்கு பாவத்தை குறித்து தெரியாதான் என்ன? எல்லா பாவம் தெரியும். சில வழிபாட்டு வழிமுறைகள், கர்த்தரை தேடுகிற சில காரியம், அது மட்டும்தான் நம்ம அறியாம சில தப்பு பண்ணிருப்போம். இயேசுவனர் போட்டாக்கு முன்னாடி நின்று விடி ஜெபம் பண்ணிருப்போம். என்னங்க, கர்த்தரை எப்படி தேடுறதுன்னு தெரியாம அவர் அப்படிதான் இருக்கிற, அந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவர் சொன்னாரு, உன் கையில செய்யப்பட்ட வரையப்பட்ட செய்யப்பட்ட எதையும் நீ வணங்காதன்னார், இயேசுவனர் போட்டோ உட்பட. விளக்குதா இல்லையா? அப்ப எப்ப பிரதர் அது நமக்கு விளங்கும் போது சிலது புரியும். அது கர்த்தரை தேடுகிற அனுபவமும் கர்த்தருக்குள்ளே கடந்து வருகிற காரியத்துல மட்டும்தான் அது. இந்த பாவத்தை நான் அறியாம செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியாது. எல்லா பிறவி கிறிஸ்தவனுக்கும் புறஜாதிகளை தவிர எல்லாருக்கும் எதெல்லாம் பாவம் நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். எதெல்லாம் பாவம் என்று நன்றாகவே தெரியும். அப்ப ஒன்றை நீங்கள் சரியானபடி விளங்கி கொள்ளணும். அப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு, ஐயா எல்லாம் என்னுடைய வாயில் அருளப்பட்டிருக்கு. அர்த்தம் 8ஆம் வசனத்துல சொன்னாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தினுடைய வார்த்தையே என்று சொல்லப்படுகிறது. அப்ப விசுவாசங்கிற ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நடப்பிக்கிறது. அப்ப பிரதர், என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, அதை தேவனாய் கர்த்தர் எனக்குள்ள நிறைவேற்றுகிறார். பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தேவன் எனக்குள்ள என்ன செய்றாரு? நிறைவேற்றுறார். இந்த தப்பை செய்யக்கூடாது என்கிற விருப்பத்தை விருப்பம் கொள்ளாத எவனும் அதன்படி வாழ்ந்துகிட்டே தான் இருப்பான். இப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா இந்த இடத்துல போதிக்கிறார். அந்த விசுவாசம், இப்ப 4ஆம் வசனத்துக்கு திரும்ப வருவோம். அதுல சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய என்ன செய்கிறாரு? முடிவாயிருக்கிறார். கலாத்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி அதுல வருகிற 23, 24ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நாம் நியாயப்பிரமாணத்தின் மேல் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே அப்படி எதை சொல்றாரு? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே. அப்ப விசுவாசம் முதலே கர்த்தருக்கு இருந்தாங்களே, பிதாவாகிய தேவன்ட்ட பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நம்பித்தான் இருந்தாங்க, விசுவாசித்தான் இருந்தாங்க. ஆனா விசுவாசம் சொல்றதனுடைய அந்த ஆணி வேர், அதனுடைய முழு பலன் எப்ப நம்ம அனுபவிக்க துவங்கினோம்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு. அதனாலதான் விசுவாசத்தையே இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுகிறார் பவுல். அதுக்கு முன்னாடி பிரதர், அதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய மக்கள் என்ன பண்ணாங்க பிரதர்? விசுவாசித்தாங்க. ஆனா விசுவாசத்தினுடைய முழு பலனை அவங்களால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. நம்ம தான் முழு பலனை அனுபவிக்கிறோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க, நம்ம தான் அனுபவிக்கிறோம். அப்ப அதனால என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்துவ டைரக்டா விசுவாசம், இயேசு கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு விசுவாசம் என்பது போல இங்கே பவுல் சொல்லுகிறார். விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதுவாக, அந்த விசுவாசத்திற்கு ஏதுவாக நியாயப்பிரமாணம் நம்மை அடைத்து வைத்திருந்தது அப்படி யூதர்கள்ட்ட பேசுறார். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி பிரதர் அவனுக்கு நியாயப்பிரமாணம் தேவையா இருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன? பைபிளுடைய சட்ட திட்டங்கள், 600க்கு மேற்பட்ட சட்டம் அடங்கிய ஒரு புத்தகம், 10 கற்பனை உட்பட. அது அவனுக்கு தெரிய வேண்டிய ஒன்றா இருக்கிறது. அது தெரிஞ்ச பிறகுதான் அவன் என்னவா நினைக்கிறான்? தன்னை பாவியாக உணர்கிறான். பாவியா உணர்ந்த உடனே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி அப்படி என்பதை மனுஷன் தேட ஆரம்பிக்கிறான். அதுல நீங்களும் நானும் பாக்கியவான்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம். புறஜாதி மார்க்கத்தார் இன்னும் அறியாம இந்த ஊருக்கு போனா பாவத்தை தொலைச்சிடலாம், என்னுடைய பாவம்லாம் என்ன ஆயிரும்,
அப்ப மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுபட, அதாவது மோட்சம் போக, சொர்க்கம் போக, அந்த மறுவாழ்வுக்குள்ள, அந்த நித்திய வாழ்வுக்குள்ள வருவதற்கு எல்லா மதத்தாரும் பிரியப்படுறான். ஒரு கூட்டம் சொல்றான், இந்த குறிப்பிட்ட டேட்ல இந்த குறிப்பிட்ட கோயிலுடைய வாசல் திறக்கும், அதை நீ பார்த்தா எங்க போயிடலாம், சொர்க்கம் போயிடலான்னு ஒரு கூட்டம் போகுது. இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கிறான். அப்ப பாவ உணர்வடைந்த மனுஷன் தன்னுடைய பாவத்தை கழுவ, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன செய்து பிரதர், இந்த நியாயப்பிரமாணம், இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துட்ட விடுது. இப்ப அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். 24ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழ்ப்பானவள் அல்லவே. பைபிள் சட்ட திட்டங்கள் எல்லாம் என்னை பாவ உணர்வு அடைய வைத்து விடுதலை தேடி ஓடும்படி வைத்தது. அது என்னை கூட்டிட்டு போய் நேரம் இயேசு கிறிஸ்துவை விட்டுச்சு. அதனால நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு யாரு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. ஜிஎஸ் ரோடு போகுது பிரதர், அந்த ரோட்டு வழியே போனா எங்க போய் சேரலாம்? ரொம்ப வழியே போகுதா? அப்படியே கூடாஞ்சேரி ஊரை பார்க்க அப்படியே எங்க போகுது? அப்படியே அப்பா ஊர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கல்பட்டு தெரியுமா? அது வழியா போய் எங்க போகுது? முடிவு எங்க போகுது? நேரம் எண்டு கன்னியாகுமரியில போய் நிக்குது. அப்ப ஜிஎஸ்டி ரோடு வழியே போனா எங்க போலாம்? கன்னியாகுமரி போலாம். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும் பிரதர், பைபிள் என்ன சொல்லுது அதன்படி வாழணும் நீ நினைச்சா எங்க வரலாம்? கிறிஸ்து கிட்ட வரலாம். விளங்கிட்டார் இல்லையா? இப்ப நியாயப்பிரமாணம் தேவையா தேவையில்லையா? அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா? இப்ப கிறிஸ்துவண்ட நீ வந்துட்டன்னா நியாயப்பிரமாணம் உனக்கு என்ன இல்ல, தேவையில்ல. இன்னொருத்தனுக்கு விளங்கிட்டா? நியாயப்பிரமாணம் தேவையா தேவையில்லையான்னா, இன்னைக்கு நீ கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. வராத இன்னொருத்தனுக்கு தேவையாரு. அப்ப பிரதர், கிறிஸ்துவனுடைய வருகை வர, நம்முடைய உலகம் அழியிற வர இந்த நியாயப்பிரமாணம் அவசியமா பயனுள்ளது அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன் பிரதர் கிறிஸ்து கிட்ட வந்தவனுக்கு அது தேவையில்லை? கிறிஸ்து அதை எடுத்து எங்க எழுதிட்டாரு? இருதயத்தில் எழுதிட்டார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட விளக்கம் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பிள்ளைக்கு ABCD படிக்க வேண்டியிருக்குது. அதுக்குன்னு ஒரு புக்லெட்டு, அதுக்குன்னு நல்ல திக்கான அட்டை போட்ட 3 அட்டை அடங்கிய ஒரு புஸ்தகம். எதுக்கு? ABCD படிக்க. அப்புறம் தமிழுக்கு வந்தீங்கன்னா ஆத்திச்சூடி படிக்கன்னு ஒண்ணு. அப்புறம் டேபிள்ஸ், மேக்ஸ் கணக்கு போட முட்டி முட்டி படிக்குது. முதல்ல 5 வரை படிக்குது. 2 2s are 4, 5 2s are 10. கேட்டா அப்புறம் அப்படியே படிச்சு எனக்கு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 16 வரை படிக்க சொல்லுவாங்க. என்னங்க இப்ப 10 வரை படிக்குதுன்னு நினைக்கிறேன்ல, சொல்ல எங்களை 16 வரை படிக்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அது இருந்தது. இப்ப 12ன்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க. இப்ப 12 வரை படிச்சா போதும். சரியா? படிச்சுக்கிட்டே இருக்குது பிரதர். அப்புறம் அதை வச்சுதான் முட்டி முட்டி படிச்சுக்கிட்டே இருக்குது. எப்ப அது என் இருதயத்துல பதிந்ததோ அதுக்கு பிறகு எனக்கு டேபிள்ஸ் என்ன இல்ல. என்னங்க, மளிகை கடைக்கார் அனுபவத்தின் அடிப்படையில் கத்துக்கிட்டாரு. நேரா மேல இருந்து எழுதுறாரு, கட 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 கடன்னு எழுதுறாரு. டோட்டல் போட சொன்னா சருன்னு 2 தடவை பேனா இப்படி கொண்டு போறாரு, கீழே டோட்டல் வந்துருது. அதுல ₹1 கூட வித்தியாசம் நினைச்சல. அவருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு பிரதர்? கூட்டல் கழித்தல் எங்க ஆயிடுச்சு? இருதயத்தில் எழுச்சி. இப்ப அவரு டேபிள்ஸ் பார்த்து தட்ட வேண்டியதில்லை, கால்குலேட்டர் பார்த்து தட்ட வேண்டியதில்லை. ஐயா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு பிரதர், இன்னும் கால்குலேட்டர் தான் தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் டேபிள்ஸ் எங்க வரல. என்னங்க புரியா? முடிச்சாச்சு, இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, இப்போ உட்காந்து டேபிள்ஸ் தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன் பிரதர் இன்னும் டேபிள்ஸ் இங்க வரல? அதே மாதிரி சாகர வரை நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படலன்னா கடைசி வரை கால்குலேட்டர் தான். புரிஞ்சுட்டா புரியலையா? இங்க வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன தேவையில்லை, கால்குலேட்டர் தேவையில்லை, தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு ஏன் கால்குலேட்டர் தேவைப்படுது? இன்னும் இருதயத்தில் எழுதப்படல, அடிச்சுக்கிட்டே இருக்கிற. அப்ப நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்பட்டா நியாயப்பிரமாணம் தேவையில்லை. எழுதப்படுகிற வர அது என்னவா இருக்கிறது?
அது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அப்ப அது எங்க கூட்டிட்டு போகுது? கூட்டிட்டு போகுது. பவுல் அதனாலதான் சொன்னார் ரோமர் 7, அது அவசியம் உள்ளது, அது பயனுள்ளது, அது எனக்கு இச்சை பாவம் என்பதை உணர்த்தியது அப்படின்னாரு. எது? ஏன்னா இச்சை என்பது இருதயத்தில் தோன்றக்கூடியது. ரோட்ல ஒரு வயசான ஒரு ஆளை போட்டு ஒரு வாலிப பையன் அடிச்சான்னா ரோட்ல போற எவன் வேணாலும் போய் சொல்லிடுவான், உனக்கு அறிவு இருக்கா, வயசான ஆளை அடிக்கிறியான்னு கேட்பான் இல்லையா? அப்ப அவனுக்கு அது குற்றம் என்பதை ரோட்ல போற யாரோ ஒருத்தர் சொல்லிடுவான். இச்சை குற்றம் என்பது யார் சொல்றது? எனக்குள்ள இச்சை இருக்குது என்பது யார் அறிவா? ஒருத்தன் அறிய மாட்டான் இல்லையா? ஒருவன் அறிய மாட்டான் இல்லையா? அப்ப இச்சை பாவம் என்பது எனக்கு உணர்த்தியது எதுன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்படின்னு பவுல் எழுதுறார். பவுலுக்குள்ள இச்சை இருந்துச்சா பிரதர்? எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இல்லைன்னு சொல்றவன் தான் பொய்யன். இருக்கிறது தேவனுடைய பலன் கொண்டு அதை நான் மேற்கொள்றேன்னு சொல்றவன் தான் உண்மையானவன். இல்லைன்னு சொல்றவன் பொய்யன். அப்ப நன்றாக நீங்க விளங்கி கொள்ளணும். வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. பவுல் சொல்றார், இச்சை எனக்கு பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் தான் சொல்லி கொடுத்துச்சு. அதனால நியாயப்பிரமாணம் பயனுள்ளது, அது அவசியமானது, அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்கிற வார்த்தையை கொண்டு பவுல் எழுதுறார். அப்ப நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படுகிறவர் அது அவசியம். அப்ப எழுதப்பட்டுச்சுன்னா பிரதர் அது அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு கிறிஸ்து போதும். அவர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். உதவி போதகர் பிரின்ஸ் இருக்கும்போது கர்த்தரால் ஏவப்பட்டவங்க அதை செய்யுங்கன்னு நம்ம கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு, பிரதர் உங்களுக்கு தெரியாதா, அவனுக்கு தான் ஏவவே படாது. ஏவப்பட்டவனா அவனுக்கு இருதயத்துல பேசினா தானே புரியும். அவன் கர்த்தர் பேசி என்னை கேட்டிருக்கான்னு. நீங்க வேற ஏவப்பட்டவங்க அதை செய்யுங்கன்னா அவனுக்கு புரியாது பிரதர், டைரக்டா கேட்கணும் பாரு. ஒரு வகையில கேட்டு தானே. தேவன் ஏவுகிறாரா பிரதர்? ஏவுற அனுபவம் இருக்கணும். அதுக்கு நான் கீழ்படிற அனுபவம் இருக்கணும். நான் கீழ்படிய கர்த்தர் அதிகமா என்னை விட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்படி நம்ம வீட்டுல எந்த பிள்ளை கீழ்படிதோ அதுகிட்ட அதிகமா பேசுறோமோ அதே மாதிரி அதிகமா வேலை சொல்லுவோம் இல்லையா? கீழ்படுற பிள்ளைன்னு சொல்லுவோம். என்னங்க கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வருது, காப்பி தூள் மறந்துட்டா காப்பி தூளும் வாங்கிட்டு வா, திரும்ப ஓடி போய் வாங்கிட்டு வருது. டீ தூள் இருக்கா வாங்கிட்டு வந்துடுறியா? 3வது இடையும் போகுது. அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, இன்னொரு பிள்ளை சொன்னீங்கன்னா வேணா நீ போங்க. அதுகிட்ட பேசுறத நம்ம குறைச்சிருவோம் இல்லையா? என்னங்க வீட்டு வேலை சொல்றீங்க, பெருக்கிருமா தொடச்சிருமான்னு பொம்பளை பிள்ளைகிட்ட செய்யறாங்களா இல்லையான்னு உங்களை கேட்டான்னு தெரியும். ஆனா செய்யற பிள்ளைக்கு அதிகமா வேலை வரும். செய்யாத பிள்ளைகிட்ட எந்த வேலையும் என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. அதே மாதிரிதான் கர்த்தரும் செஞ்சா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இதை பண்ணிடுறா, அதை பண்ணிடுறா, இதை முடிச்சிடறா, அதை முடிச்சிடறா. அவர் செய்வதற்கான பலன் யார் தரா? அவர்தான் தராரு. செய்ய நம்மகிட்ட சொல்றாரு. நம்ம ஆரம்பிக்கிறோம். எதன் அடிப்படையிலையும் ஆரம்பிக்கல, ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா கர்த்தரே முடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப செய்யறதுக்கான பலன் அவர் தான் தர்றார். ஆனா செய்ய சொல்றது அவர் தான் சொல்றாரு. அப்ப ஒன்று நமக்கு தெளிவாய் விளங்குறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறார். அதுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு தேவையில்லை, எழுதப்பட்டவனுக்கு இன்னொருவனுக்கு தேவை. நீ விளங்கி கொள்றதுக்கா சொல்றேன். அப்படி ஒரு பெரிய தேவை இருக்கிறது. சரிங்க, இப்ப நியாயப்பிரமாணம் தேவையில்லை, கிறிஸ்து போதும், நான் விசுவாசத்தின் அடிப்படையில நான் நீதிமான் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்ப கர்த்தருடைய கிரியைகளை செய்யணுமா செய்யக்கூடாதா? அடுத்த கேள்வி வருது இல்லையா? செய்யாம தான் ரசிக்கப்பட்டேன், அப்புறம் ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் விளக்கம் சொன்ன. அதுக்கு முன்னாடி அதே ரோமர்ல 3ஆம் அதிகாரத்தினுடைய 30-31 வசனங்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிறேன் தேவன் ஒருவரே. ஃபர்ஸ்ட் சொன்னார், ஐயா விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன். விருத்த சேதனம் உள்ளவன் யாரு? யூதன் அல்லது பாரம்பரியமா இருந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகிய ஜனங்கள். இந்த விருத்த சேதனம் உள்ளவன் துவக்கத்திலிருந்து யாரு கூட செயல்பட்டான்? யாரு மேல விசுவாசம் வச்சிருந்தான்? பிதா மேல தானே. பிதா மேல தானே விசுவாசம் வச்சான். அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னு முயற்சி பண்ணான்ல, செஞ்சான்ல, வேற தெய்வத்தையா வணங்கினா இல்ல, அவர் மேலதான் விசுவாசம் வச்சான். இவனுக்கு சில பைபிளுடைய சாராம்சங்கள்லாம் தெரியும். சின்ன வயசுல பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறவன் பிரதர், அவனுக்கு சண்டே கிளாஸ் போயிருப்பான், 4 வசனம் கேட்டிருப்பான், தெரிஞ்சோ தெரியாமலோ சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். வேற சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும், மந்திரத்தை தேடக்கூடாதுன்னு இருக்கும், நிறைய காரியங்கள் அவன் அறிஞ்சுதான் வச்சிருந்தான்.
ஃபெய்த் யார் மேல இருந்துச்சு? பிதா மேலதான் இருந்துச்சு. அந்த ஃபெய்த்தின் மூலமாக பை ஃபெய்த் தேவனாய் கர்த்தர் ரட்சித்தார். யார? விருத்த சேதனம் உள்ளவனை. இப்ப விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகள் அவன் எல்லாத்தையும் தேடி போவான். மந்திரவாயை தேடுவான், இவனை தேடுவான், அவனை தேடுவான். இவன் சொன்னா அவனை கூடுவான், அவன் உன்னை சொன்னான்னு அடுத்தவனை கூடுவான். இவன் சரியில்லைன்னா அவன்கிட்ட போவான். அந்த பரிகாரமா இந்த பரிகாரமா எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஆண்டு மேல ஒரு விசுவாசம் வந்துடும். இவனையும் தேவன் நீதிமானாக்கினார். அவனை பை ஃபெய்த், இவனை த்ரூ ஃபெய்த். அவனை விசுவாசத்தினால், இவனை விசுவாசத்தின் மூலமாக. அப்படி வசனம் சொல்லு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். அவன் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஃபெய்த்தை கொண்டே தேவன் அவனை ரட்சித்தாரு. இவனுக்கு அப்படி இல்லை. இவன் திடீர்னு ஆண்டு மேல ஒரு விசுவாசம் வச்சான், அதன் மூலமாக தேவன் ரட்சித்தார். இப்ப ரெண்டு பேரும் ஒரே தராசுக்கு வந்துட்டாங்க. சரியா? இவனுக்கு கொஞ்சம் பைபிள் தெரியும், சிலதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான், கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்திருக்கிறான், கீழ்ப்படுதல் இருக்குது. இவனும் நீதிமன்ற லிஸ்ட்ல இருக்கிறான். இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, வசனம் தெரியாது, எந்த பைபிள் சட்டமும் தெரியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சான். திடீர்னு விசுவாசம் என்பதன் அடிப்படையில் நீதிமான் ஆக்கப்பட்டான். ரெண்டு பேரும் ஒரே தராசில் இருக்கிறான். இது எப்படி நியாயம் தோணும் இல்லையா? சரிங்க, இப்ப எதுவுமே தெரியாம இவன் நீதிமான் ஆயிட்டானே, இவன் அப்ப எதுவும் தெரியாமலே சாகர வரைக்கும் வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்த வசனம் விளக்கம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்கிட்டோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. என்ன சொல்லுவார்? என்னங்க நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது. திரும்ப சொல்றேன், அது ஏதோ ஒரு பெரிய நம்மளால் தீட்டுப்பட்ட ஒன்றா நினைக்காதீங்க. பைபிளுடைய சட்டத்திட்டங்கள்னு எதுவுமே தெரியாது. தெரியாம ஒருத்தன் கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சதுனால நீதிமான் ஆயிட்டானே, அப்ப நியாயப்பிரமாணம் அவமாயிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை நிலைநிறுத்துறோன்ற. நீ எதுவுமே தெரியாம நீ ரட்சிக்கப்பட்டு நீதிமான ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை சட்டத்தை நீ என்ன செய்யணும்? நிறைவேற்றணும் என்பதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை. அதாவது உன்னுடைய ரட்சிப்புக்கு வசனம் நீ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு வசனத்தின்படி வாழணும்னு சொல்ல வர. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பேர் எடுக்கிறார் 4ஆம் அதிகாரத்துல. ஒன்னு தாவீது, ரெண்டாவது ஆபிரகாம். ஒன்னு தாவீது, ரெண்டாவது ஆபிரகாம். நேரம் கருதி நான் ஆபிரகாமை மாத்திரம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இந்த அதிகாரத்துல எண்ணப்படும் எண்ணப்படும் எண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். எண்ணப்பட்டது எண்ணப்படும்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது இல்லையா? அது என்னது அப்படி கேட்டீங்கன்னா, இந்த எண்ணுவதல்ல. கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் அப்படி என்பது இந்த எண்ணம் இல்ல. அதாவது திங்கிங் எண்ணத்தை குறித்து எழுதல, எண்ணப்பட்டதுன்னு கவுண்டிங்கை பத்தி எழுதுற. ரூபாய் இப்படி பண்றதுக்கு பேர் என்னது? ரூபாய் கவுண்ட் பண்றோம் தமிழ்ல எண்றோம். கரெக்டா? அதுதான் சொல்றார், எண்றோன்ற. என்ன பிரதர்? எண்ணி நம்ம அக்கௌண்ட்ல சேர்க்கிறாராம். ஆங்கில வேதாகமம் கையில வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம், தெளிவா போட்டிருக்கோம். ஐயா அதை தூக்கி நம்முடைய அக்கௌண்ட்ல தேவனாய் கர்த்தர் சேர்க்கிறார் போட்டிருக்கோம். அதனால எண்ணப்படுவது என்பது இந்த கவுண்டிங். சரியா? இப்ப ஆபிரகாமை குறித்து என்ன சொன்னார் என்பதை மாத்திர காண்பித்து உங்களுக்கு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அவ விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே கர்த்தரா விசுவாசிதான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படிங்கிற வசனம் ஆதியாகமம் 15 வருது. 15:6 அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலான நீதி யாரு கொடுக்கப்படுது? ஆபிரகாம் கொடுக்கப்படுது. அப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அவருடைய ஏஜ் ஆஃப் 75, 75 வயசுல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:6. இப்ப பவுல் கேட்கிறாரு, அப்ப அவனுக்கு விருத்த சேதனம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாரு. அப்ப அவனுக்கு விருத்த சேதனம் ஆகல, அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனா இல்லை. அப்பதான் அவனுக்கு அந்த விசுவாசம் ஆகிய நீதியின் பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அடுத்த விளக்கத்துக்கு வராரு பாருங்க, வாசிக்கலாம்.
மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல பண்ணப்பட்டுச்சு? 75 கர்த்தரை விசுவாசிச்சான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்ப ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சு? 99. புரியுதா? 99க்கு முன்னாடி இஸ்மாயில் பிறந்துறார். கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தினால் வருகிற நீதியை அனுபவிக்கிற அந்த ஆபிரகாமுக்கு 99 இயர்ஸ்ல தேவனாய் கர்த்தர் மறுபடியும் விருத்த சேதனம் பண்றாரு. 100வது வயசுல தான் வாக்குத்தத்தின் பிள்ளை பிறகு. என்ன சொல்ல வர தெரியுமா? அவன் தான் விசுவாசித்து நீதியை பெற்றுட்டானே, அப்புறம் எதுக்காக அந்த அடையாளத்தை அவன் பெறணும் என்பதுதான் கேள்வி. பவுலுடைய கேள்வி அதுதான். என்ன சொல்ல வர தெரியுமா? விசுவாசத்தினாலே நீ நீதியை பெற்றிருந்தாலும் பைபிளுடைய சட்டத்திட்டம் என்ன சொல்லுதோ அதை நீ நிறைவேற்ற கடனாளியா இருக்கிற. 24 வருஷம் கழிச்சாலும் தேவன் அவனுக்கு விருத்த சேதனம் என்கிற அடையாளத்தை கொடுத்தார். நீ கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் உன்னுடைய கிரியைகளினாலே வெளிப்படுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில விசுவாச அடிப்படையில் நடக்குது. அப்ப அதுக்காக இயேசுவை விசுவாசிட்டாங்க அப்படின்னு மட்டும் நீ வாழ முடியாது. உன்னுடைய கிரியைகளின் மூலமாக அந்த விசுவாசத்தை நீ பலப்படுத்தணும். இதுதான் பைபிள் சத்தியம். அப்ப ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? விசுவாசத்துல. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடையாது? எல்லாம் விசுவாசத்துல. என் பலனால இதாக கிடைச்சதா பிறகு நான் செஞ்ச கிரியினால இதாக உண்டாச்சா? இல்லவே இல்லை. நான் இவ்வளவுதான் கர்த்தருக்கு செஞ்சேன், அவர் எனக்கு இவ்வளவு செஞ்சார். எதுவுமே கிரியை நடிப்பில் நடக்கல. ஆனா கிரியை இல்லாமலே நீ வாழ முடியாது. இதை விளங்கிட்டாலுங்களையா? கிரியை இல்லாம தானே பிதர் நான் ரசிக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அப்ப வெறும் நான் விசுவாசம் மட்டும் படிச்சுக்கிட்டு விபச்சாரியா, வேசித்தனம் பண்றவனா, அடுத்தவனை ஏமாத்துறவனா, திருடுறவனா, லஞ்சம் வாங்குறவனா, கொள்ளை அடிக்கிறவனா, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறவனா இருக்க முடியாது, இருக்க முடியாது. அப்ப ஏற்கனவே ரசிக்கப்படும் போது அப்படித்தானே இருந்தேன். அப்ப விசுவாச அடிப்படையில் தேவன் ரட்சித்தாரு. அப்ப நான் எல்லா பாவம் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்படியே இருக்கலாமா பிரதர்? அப்ப விசுவாச அடிப்படையில் தானே பிரதர் அப்படின்னா அது அப்போ. இப்ப நீ அப்படி வாழ முடியாது. ஏன்னா இப்ப நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது அந்த கிரியைகளோடு கூடிய காரியம். ஆனா என்னதான் கிரியை செஞ்சாலும் கிரியைக்கு தக்க பலன் எனக்கு அல்ல, கிருபையின் அடிப்படையிலான பலனை தான் தேவன் எனக்கு தருகிறார் என்கிற விசுவாசம். இதை புரிஞ்சுட்டா இல்லையா? நான் கிரியை செஞ்சுதான் ஆகணும். ஆனா கிரியின் அடிப்படையில் தேவன் என்னை பிளஸ் பண்ணல. நான் என்ன கிரியை செஞ்சாலும் அது ஏற்கனவே தேவன் எனக்கு கொடுத்த ஒன்றா இருக்குது. ஆண்டருக்காக உழைக்கிறேன் பிரதர், பலன் யார் தந்தான்னு கேட்பார்ல. கர்த்தருக்கா கொடுக்கிறேன் பிரதர் காணிக்க, எவன் கொடுத்ததுன்னு கேட்பார்ல. இல்லங்க நீர் ஒன்றும் தரல, எங்க அப்பா காலத்தில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா உங்க அப்பனுக்கு யாரு கொடுத்தான்னு கேட்பார்ல. ஏங்க எங்க அப்பன் புறஜாதிங்க ரட்சிக்கப்படவே இல்லைங்க, அவரே சம்பாதிச்சு வச்சுதாங்க போனாரு அப்படின்னா கர்த்தர் சொல்லுவாரு, நீதிமானுக்காக தான் துன்மார்க்கனுக்கு நான் சம்பாத்தியத்தை கொடுக்கிறேன் வசனத்துல சொல்லி இருக்கிறேனே, உனக்கு புரியலையான்னு கேட்பார்ல. உடனே சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்கா சேர்த்து வைக்கப்படுது, அதனாலதான் உனக்கு ரட்சித்திருக்கேன் பாரு. இப்ப இவ்வளவு கேள்விக்கு நீ என்ன கேட்டாலும் கர்த்தர்ட்ட பதில் இருக்கு. அதனால சொன்னாரு, அந்த வார்த்தைகள் தாயா விசுவாசம். அந்த வார்த்தைகளை உனக்கு நான் சமீபமா வச்சிருக்கிறேன், உன் இருதயத்துல வச்சிருக்கிறேன், உன் வாயில வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் இப்ப யார் கையில தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நன்மையும் தீமை யார்கிட்ட தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா உனக்கு நன்மை தீமை என்ற எல்லாமே உனக்கு தெரியும். நன்மை தீமை அறியத்தக்க கனிய ஆதாமும் ஏவாளும் புஷ்ட பிறகு, மாத்தி சொல்றோம், ஏவாளும் ஆதாமும் புஷ்ட பிறகு கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார்,
ஆக பிதாவாகிய தேவன் திருத்துவ தேவன் மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல சொன்னார், இப்பொழுது இவர்கள் நம்மில் ஒருவரை போல மாறினாங்கன்னாரு. ஆதியாகமத்துல வசனம் இருக்கா? அது திருத்துவ தேவன் ஒன்றோடு ஒன்று என்னது, அங்க அவங்க உறவாடினது. எங்கெல்லாம் நாமளும் அங்க பேசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் திருத்துவ தேவன் அங்க இடைப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் முடிவு பண்ணா. இப்ப நம்மில் ஒருவரை போல மாறிட்டான்னாரு. யாரை பார்த்து? ஏவாளையும் ஆதாமையும் பார்த்து. ஏன் பிரதர்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசாச்சு, இப்ப நன்மை தீமை எல்லாம் உனக்கு தெரியும்னாரு. உனக்கு யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் உனக்கு தெரியும். நன்மையா தீமையா எல்லாம் தெரியும். தெரிஞ்சு புறஜாதியான் அதை தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த பாவத்தை செய்யறான். நம்ம கிறிஸ்துவின் மேல அன்பு வந்ததுனால அந்த பாவத்தை செய்யல. புறஜாதி என்ன பண்றான் பிரதர்? தெரிஞ்சு அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த பாவம் தெரியாமலா பண்றான்? இல்ல, பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ரசிக்கப்படாதவன் ஊருக்கு போய் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டான், ரசிக்கப்பட்டவன் ஃபேமிலியை போனன்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு தப்புன்னு தெரியாதா பிரதர்? தப்புன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அது பாவம் தெரியுமா? தெரியும். ஆனா செய்யறான். அப்ப நமக்கு தெரியும், நம்ம ஏன் செய்யல பிரதர்? நம்ம ஏன் செய்யறங்க லிஸ்ட் நீங்க இருப்பீங்க நம்புறேன், நம்பி சொல்லிட்டு இருக்கேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஏன் செய்யல பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மேல அன்பு வந்ததுனால நம்ம செய்யல. விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் அழகா சொல்ல, கிரியைகளினால நான் கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்தை, நான் நீதிமான் ஆக்கப்பட்டதனுடைய பலனை நான் வெளிப்படுத்தும்படி தேவன் விரும்புறாரு. வெளிப்படுத்த ஆரம்பிச்ச பிறகு, கிரியை உள்ள மனுஷனா மாறின பிறகு, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த கிரியைகளின் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா வீணா போயிருவீங்க. என்னதான் கிரியைகள் நீங்கள் தேவனுக்காக செஞ்சாலும் உங்கள் ஆசீர்வாதம் எதை அடிப்படையாக கொண்டது? கிருபை அடிப்படையாக கொண்டது. அதாவது நாம் செய்வதை விட பல மடங்கு தேவன் நம்ம மேல நினைச்சாரு, அன்பு பாராட்டுகிறவரா இருக்கிறாரு. பல மடங்கு. என்ன வாஞ்சிக்கிறோமா அது எப்படி ஆகிலும் தரணும்னு தேவன் விரும்புறார். எப்படி ஆகிலும் தரணும் விரும்புறார். எப்படி தலைகீழால் நடக்காத பிரதர்? நடக்காதுதான். ஆனா தேவன் அதுக்கான வழியை திறக்கிறார். ஏன் பிரதர் செய்யறாரு? நம்ம ஆண்டுக்காக பெருசா உன்னை நம்ம செஞ்சிட்டோமா பிரதர்? நம்ம செஞ்ச சின்ன காரியத்தையே அவர் பெருசா பாக்குறாரு. அதனால நம்ம செஞ்சது 1 மடங்குன்னா அவர் 1000 மடங்கு என்ன நினைச்சாரு, பிளஸ் பண்றாரு. அப்ப அங்கேயும் கிருபை தான் வெளிப்படுது. கிரியைகளினாலே இந்த ஆசீர்வாதம் இல்ல. முடிஞ்ச அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். இப்ப ஜெபிக்கலாம், கண்ணை மூடலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய், தேவனுடைய பாதத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு சொல்ல சொன்ன வார்த்தை எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில், ஒன்றும் உடைய கிரியைகளினால் அல்ல, உன்னுடைய கிரியைகளை வைத்தல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில். ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது நன்மைகளை எதிர்பார்த்து ஏதாவது காரியங்களை நீங்க எதிர்பார்த்து அதை நடக்கலன்னா, ஐயா இது இப்படி அது அப்படி, அந்த காரியம் அப்படி போயிடுச்சு என்றெல்லாம் நீங்கள் எதை குறித்து யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ல விசுவாசம் உள்ளவனாரு. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம். விசுவாசத்தை கொண்டுதான் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசம் உனக்கு சமீபமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பிரதர்? வார்த்தைகளின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வசனங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உன் வாயில் அருளப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு பிரதர்? எங்கேயோ வானத்தில் இல்லை. எங்கேயோ வானத்திலிருந்து அவரை இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு பிரதர்? சமுத்திரம் கடந்து எங்கேயோ இல்ல ஐயா. அவர் இன்னைக்கு பாதாளத்தில் இல்லை. அவர் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் மகிமை பொருந்தினவராய் வார்த்தைகளாய் உன் சமீபத்தில் இருக்கிறார், வாயில் இருக்கிறார், இருதயத்தில் இருக்கிறார். நீ அவ்வளவு கடினப்பட்டு எங்கிருந்தோ போய் எதையும் நீ இறக்கி கொண்டு வர வேண்டியதில்லை. வார்த்தைகள் மேல விசுவாசத்தை வை. இதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிற வார்த்தை. ஐயா உனக்கு சமீபமாய் உன் வாயில் அருளப்பட்டிருக்கிற, உன் இருதயத்தில் அருளப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் மேல விசுவாசம், உன் எதிர்காலத்தை குறித்து உரைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தின் மேலே உனக்கு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். அந்த விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். அந்த விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கும். அந்த தகப்பனுடைய பாதத்துல
தேவனுடைய சமூகத்திலே கிரியைகளினாலே அல்ல ஆண்டவரே. நான் என்ன கிரியை செய்தாலும், நான் என்ன ஜெபித்தாலும், என்ன வேதத்தை வாசித்தாலும், என்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாலும், ஐயா உன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்னை வாழ வைக்கிறது, என்னை ஆசீர்வாதமாக்குறது. நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வேளையும் உம்மை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மகிமைப்படுத்தத்தக்கதான பலனை எனக்கு தாரும் ஐயா. இந்த கிரியைகளின் நிமித்தமாய் எனக்குள்ளே பெருமை வந்துடாதபடி நான் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி எனக்கு பலன் தாரும். அந்த பலனை எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. நாங்கள் செய்திருப்பதை காட்டிலும் நீர் எங்களுக்கு பல 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம். நாங்க உமக்காக செயல் ஆண்டவரே. முந்தி எல்லாவற்றையும் எங்களை கொடுத்து எங்களை அற்புதமாய் நீ நடத்தி வருகிற ஆண்டவரே. அந்த உணர்வோடு எங்கள் பிள்ளைகள் காக்கப்படட்டும். அந்த உணர்வோடு பிள்ளைகள் வந்து உமக்கென்று பலி செலுத்தட்டும். நாங்கள் பலி செலுத்த பலன் தாரும். அது ஊழியத்தில் மற்ற காரியங்கள் எடுத்து பயன்படுத்த பலன் தாரும். அந்த கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள் செய்யும். மகிமாத்தான் மர்லுஹான் மருத்துமா கசியா துரவாக்குமா. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை நடத்திட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி எங்கள் பிள்ளைகள் பெற்றவர்களாய் உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் என்னாலும் இருக்க பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.